மனிதன் வெறி கொண்டவனாக தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற யூதர்களை கொன்று குவித்த காரியத்திலே அவனுடைய ஒரு முறை இப்படிப்பட்ட தலைகளை வெட்டுவதுதான். ஜெர்மனியிலே இணைக்கப்பட்ட ஜெர்மனியிலே பெர்லின் என்கிற அந்த பட்டணம் இன்றைக்கு தலைநகராக மாற்றப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு பெரிய மியூசியத்தை வைத்திருக்கிறார்கள். ஹிட்லர் செய்த அட்டகாசங்களை உலகத்துக்கு காண்பிக்கும் வண்ணமாக இந்த தலைவெட்டும் எந்திரங்களை இங்கே வைத்திருக்கிறதை ஒரு மியூசியமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். பெர்லின் நகருக்கு நான் பிரசங்கம் பண்ண போகிற போது என்னை நண்பர்கள் அதை எடுத்துக்கொண்டு பார்க்க ஆரம்பித்தால் எனக்கே அது ஒரு கொடூரமான காட்சியாக இருந்தது. பல ஆயிரங்கள் இப்படியாக தலை வெட்டப்பட்டு மரண தண்டனைக்கு உள்ளானார்கள் என்பதை நீங்கள் அறிவோம். இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலேயும் யோவான் ஸ்நானகனுடைய தலை சிரச்சேதம் பண்ணப்பட்டது உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னதாக பவுல் அதே விதமாக பட்டயத்தாலே தலை நறுக்கப்பட்டு இறக்கப்பட்ட மரித்து போனார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஆக இயேசு இருந்த நாட்களிலே, இயேசு இந்த பூமியில இருந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு மரண தண்டனை இருந்ததான் செய்தது. ஆனால் ஏன் இயேசுவுக்கு மாத்திரம் இதை செய்யவில்லை? ஹலோ, கவனியுங்கள். இயேசுவுக்கும் அதே ஏரோது, அதே பிலிப்பு இருந்த நாட்களிலே அவருக்கு முன்னோடியாய் ஊழியம் செய்த யோவான் ஸ்நானனுடைய தலை வெட்டப்பட்டதனால் ஏன் இயேசுவுக்கும் தலையை வெட்டும்படியான ஒரு காரியம் செய்யப்படவில்லை? அதே ரோம அரசாங்கம் பவுலை வெட்டி அவர்கள் அப்படியாக கொலை செய்தது உண்மை என்றால் ஏனையா ஆண்டவராக இயேசுவை அவர்கள் இப்படி தலை நறுக்கும்படியான காரியத்தை செய்யவில்லை? கவனியுங்கள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் அறிந்தீர்கள் என்றால் உங்களை தீவிரம் காட்ட வைத்துவிடும் என்பதற்காக நான் சொல்லிக் கொடுக்க வாஞ்சிக்கிறேன். இன்னொரு முறையான மரண தண்டனை வேதாகமத்தில் இருக்கிறது. என்ன? அது துஷ்ட மிருகங்களுக்கு இரையாக்குவது. அதுவும் ரோமர்களுக்கு ஒரு விளையாட்டு தான். அது தானியேலின் காலத்திலே பாபிலோனுடைய நேபுகாத் நேச்சார் காலத்திலும் இருந்ததை நீங்கள் பாருங்கள். ஆகையினால் தான் தானியேல் ராஜாவை தவிர வேறு ஒருவரையும் வணங்கக்கூடாது, அவரிடத்தில் ஜெபம் ஏறெடுக்க கூடாது என்று சொன்னபோது அவன் 3 வேளையும் தான் செய்து வந்தபடியே தன்னுடைய ஜன்னலை திறந்து வைத்து அவன் ஜெபித்த காட்சியை நீங்கள் அறிவீர்கள். அப்படிப்பட்ட தானியேலை தூக்கி சிங்கத்தின் கெபியிலே போட்டார்கள். சிங்கத்தின் கெபியிலே போடுகிற வழக்கம் பெர்சிய சாம்ராஜ்யத்திலும் இருந்தது, கிரேக்க சாம்ராஜ்யத்திலும் இருந்தது. நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோனிய அரசன் காலத்திலே காணப்படுகிற அந்த காரியம் பின்னதாக ரோமர்களுக்கு அதுக்கு விளையாட்டாகவே இருந்தது. இன்றைக்கு ரோம் பட்டணத்துக்கு நீங்கள் போய் பார்த்தால் அங்கே ஒரு பெரிய காட்சி, உடைந்து போன ஒரு காட்சியை காண்பிப்பார்கள். அதை யூரோப் முழுவதும் பல இடங்களிலே பார்க்கலாம். சுவிட்சர்லாந்திலே உண்டு, ஜெர்மனியிலே உண்டு, ஸ்பெயினிலே உண்டு. அப்படிப்பட்ட ஜனங்கள் உட்கார்ந்து பார்க்கிறது போல ஒரு ஆடிட்டோரியம் போல ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் எரினா போல இருக்கிறதுல நடுவிலே அந்த ஆட்களை போட்டு கிறிஸ்தவ மக்களை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை மிருகங்களுக்கு போட்டு அந்த பசியோடு இருக்கிற மிருகங்களை அவர்கள் அவிழ்த்து விடுவார்கள். அவைகள் வந்து அவர்களோடு கூட சண்டையிட்டு அவர்களை பீறி போடும். அதுவும் இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலும் இருந்தது. அப்படி என்றால் ஏன் இயேசுவை இப்படி துஷ்ட மிருகங்களுக்கு தூக்கி போட்டு அவரை பீறி அவரை துண்டு துண்டமாக மாற்றி இருக்கவில்லை? மரண தண்டனை தானே. தூக்கிலே போடப்படுகிற வழக்கம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. ஆதி காலம் தொடங்கி இன்று வரை சதாம் ஹுசைன் வரைக்கும் அவனை தூக்கிலே போடுகிற தண்டனை இன்றைக்கும் உண்டல்லவா? அதனால தானே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் என்று. அப்படி என்றால் இயேசுவுக்கு ஏனையா கழுத்தை நெரித்து தூக்கு தண்டனை கொடுத்து அவரை கொலை செய்வதற்கு பிலாத்து ஒப்பு கொடுக்கவில்லை. கவனியுங்கள். நேபாளத்திலே ஒரு முறை உண்டு.
தீபத்திலே ஒரு முறை உண்டு, உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நேபாளத்திலே ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை கொடுப்பார்கள் என்றால் அவனோடு கூட ஒரு பிணத்தையும் சேர்த்து கட்டி வைத்து விடுவார்கள். அவன் அந்த பிணத்தை தூக்கி கொண்டே அலைய வேண்டும். அந்த பிணம் நாரும், அழுகும். அந்த பிணத்திலிருந்து புழுக்கள் இந்த மனிதனுடைய வாயிலே, கண்களிலே, மூக்கிலே வரும். இந்த அருவருப்பின் நிமித்தமே அவன் செத்து போவான். இது ஒரு கொடூரமான ஒரு பெரிய மரண தண்டனை. ஜெர்மனியிலே, ஜெர்மன் தேசத்திலே ஒரு மரண தண்டனை இருந்தது. அது என்ன? ஜனங்களை, மரண தண்டனைக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை குதிரையினுடைய பின் காலிலே அந்த காலையும் இவருடைய காலையும் சேர்த்து கட்டிவிடுவார்கள். கொஞ்சம் கயிறை விட்டு விடுவார்கள். அந்த குதிரைக்கு ரம் குடிக்க கொடுப்பார்கள். அந்த லிக்கர் என்று சொல்கிற அந்த சாராயத்தை குடிக்க கொடுப்பார்கள். அது வெறி கொண்டு மூர்க்கமாக ஓடுவதற்கு, அதுவும் கரடு முரடான பாதைகளிலே ஓடுவதற்கு அதை அவிழ்த்து விடுவார்கள். இந்த மரண தண்டனை பெற்ற மனிதனுடைய சரீரத்தை இழுத்துக் கொண்டு அந்த குதிரைகள் ஓட அவனுடைய சரீரம் கிழிக்கப்பட்டு அவன் அப்படி சாவான். அது ஜெர்மன் தேசத்தினுடைய முறை. சில நேரங்களிலே எரியும் நெருப்பிலே போடுவதும், எரிகிற கொதிக்கிற எண்ணெயிலே போடுவதும் அந்த நாட்களில் மாத்திரமல்ல, இந்த நாட்களிலும் சில இடங்களிலே இருக்கிறது. கவனியுங்கள் அருமையானவர்களே, எரியும் நெருப்பிலே போடப்பட்டார்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. கிறிஸ்தவர்கள் ரோம சாம்ராஜ்யத்திலே நீரோ மன்னன் காலத்திலே கம்பங்களிலே வைத்து எரிக்கப்பட்டார்கள். எரிக்கப்பட்ட காரியத்தை இன்றைக்கும் கூட நம்முடைய நாட்டிலேயும் தண்டனை பெறாத கிரஹாம் ஸ்டெயின்ஸையும் பிள்ளைகளையும் எரிக்கவில்லையா கயவர்கள்? எரித்து ஒரு மனிதனை அழிப்பது அந்த நாட்களிலும் இந்த நாட்களிலும் இருக்கிற ஒன்றுதான். அப்படி என்றால் இயேசுவை ஏன் அப்படிப்பட்ட இயேசுவின் சீஷனாகிய அன்பின் சீஷன் என்று சொல்லுகிற யோவானை கொதிக்கிற எண்ணெயிலே போட்டார்கள்? ஆனால் சரித்திரம் சொல்கிறது, அந்த கொதிக்கும் எண்ணெயின் கொப்பரையில் இருந்து எழுந்தின்று தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று அவர் பிரசங்கம் செய்தாராம். இயேசுவினுடைய 12 சீஷர்களில் ஒருவர் மாத்திரம்தான் இயற்கை மரணத்தை அடைந்தார், அது யோவான். அப்படிப்பட்ட தண்டனை ரோம அரசாங்கம் நிறைவேற்றிக் கொண்டிருந்த நாட்களிலே ஏன் ஆண்டவராகிய இயேசுவை அப்படிப்பட்ட கொதிக்கும் எண்ணெயிலே போடவில்லை? இயேசுவை செங்குத்தான மலையின் மேலே கொண்டு போய் அங்கிருந்து தள்ள முயற்சி செய்ததை வேதம் சொல்லுகிறது. அப்படி இயேசு கொல்லப்படவும் இல்லை. நன்றாய் கவனிங்கள். ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை, ரகசியத்தை உனக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுக்கிறது மாத்திரமல்ல, செய்து முடிக்கும்படியாக இந்த மரணத்தின் மூலமாக அவர் ராஜாவாக எப்படி மாறுகிறார் என்பதை உங்களுக்கு விளங்க வைப்பதற்காக கொஞ்சம் விளக்கமாக பேச விரும்புகிறேன். திபெத்திலே சாது சுந்தர் சிங் தன்னுடைய புஸ்தகங்களில் எப்படி எழுதுகிறார்? அங்கே இருக்கிறவர்கள் கொலை செய்யப்படும் போது அட்டைகளை எடுத்து இந்த மனிதனுடைய காய்களையும் கால்களையும் கட்டி அவன் மேல் போட்டு விடார்கள். இந்த அட்டை அவனுடைய ரத்தத்தை உறிஞ்சி அவனை கொன்றுவிடும். அப்படிப்பட்ட எந்த காரியத்தையும் என் இயேசுவுக்கு செய்யாமல் சிலுவை என்கிற அந்த கொழுமரத்தை அவர் மேலே ஏற்றி காலம் நிறைவேறின போது கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவி அவரை சிலுவையிலே கொலை செய்வதற்கு பிலாத்து ஒப்பு கொடுத்ததற்கு என்னையா காரணம், என்னையா ரகசியம், ஏனையா? இயேசு பாவத்திற்காகத்தான் இப்படி மரணமானார் என்று சொன்னா நான் உங்களுக்கு காட்டிக் கொடுத்தேன். அவர் வார்த்தையினாலே மன்னிக்க முடியுமே, ஏனையா அவர் இப்படி கொடூரமான மரணத்திலே? பக்தன் பாடுகிறான், உருகாயோ நெஞ்சமே நீ குருசீனில் அந்தோபா கரம் காலில் ஆணியேறி திருமேனி நையுதே
சகோதரி, ஏதோ பாவ மன்னிப்பு